Hi guys, this is Guru. You are watching me on Guru Official Vlog. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டே இன் மை லைஃப். என் டேல என்ன நடக்குது நீங்கள் என்ன பார்க்க போறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, இன்னைக்கு டைம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12:05 ஆகுது. 12:05 ஆகுது. ஸோ என்னோட டேயில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி காட்டலான்னு பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்க அப்படின்னா 4, டைம் பார்த்தீங்க அப்படின்னா 12:05. வாங்க என் லைஃப்பில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காட்டுறேன். ஸோ கைஸ், இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு விலாகு அப்படின்னால கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு இருந்தால் கண்டுக்காதீங்க. இப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் விலாக் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், இப்போது நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, எனக்கு இன்ஸ்டியூட்டில் ஒரு சில ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க, அதை நான் கம்ப்ளீட் பண்ணணும். டைம் பார்த்தீங்க அப்படின்னா 12:10 ஆகிடுச்சி. பட் எப்போ முடிப்போன்னு தெரியல. பட் கூடிய சீக்கிரம் முடிச்சாகணும். ஏன்னா நாளைக்கு நான் போய் கரெக்ஷன்ஸ் வாங்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சம் ஏதாச்சும் முடித்தா தான் நாளைக்கு போய் கரெக்ஷன்ஸ் வாங்க முடியும். நாளைக்கு இன்ஸ்டியூட் போகும்போது உங்களுக்கு ஃபுல்லாக நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன். நாளைக்கு காலையில் இருந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு முடிஞ்ச காட்டுறேன். 1 மினிட். ஸோ பாருங்கள், இதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த வெப்சைட் தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்ணி முடித்தோடனே அவங்கள்ட்ட கரெக்ஷன்ஸ் வாங்கணும். நான் உங்களுக்கு அதுக்காக தான் இப்போ நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பேசலாம்? ஸோ கைஸ், ஹை கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் 1, 2, 3, 4. டைம் பாருங்கள். டைம் பார்த்தீங்க அப்படின்னா 12:34. இப்போ நான் தூங்க ஆரம்பித்தா தான் நியர்லி 1 o'clock ஆச்சு தூங்க முடியும். பார்த்துட்டு நாளைக்கு காலையில் வந்து இன்ஸ்டியூட் கிளம்பணும். ஸோ காலையில் ஏஞ்சோடனே நான் என்னென்ன பண்ணுறேன், எப்போ இன்ஸ்டியூட் கிளம்புறேன், போகிற வழியில் என்னென்னன்ட்டு உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ஸோ மார்னிங் பார்ப்போம். பாய், குட் நைட். நாளைக்கு காலைல பார்ப்போம். நாளைக்கு காலையில் என்னென்ன உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நானும் என்னோடய பிசியும் ஷட் டவுன் ஆக போகிறோம். பாய். ஹாய் கைஸ். ஸோ பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கோம். குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம இன்ஸ்டியூட் போகிறோம். மாற்றி பாட்டில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிடுங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்னிங் ஏஞ்சி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இன்ஸ்டியூட்டுக்கு கிளம்பின்னு தான் டைம் மேலே ஆயிடுச்சு. சரி வாங்க நம்ம கிளம்புறோம். இப்போ என்னென்னா என்னோடய பேக் எடுத்துகிட்டு
நான் அப்படியே கிளம்பிடுவேன். கைஸ் கிளம்பியாச்சு இன்ஸ்டியூட்டுக்கு. ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அப்படியே அப்டேட் பண்ணுறேன். சாரி கைஸ், ரொம்ப ரயில்வே ஸ்டேஷனில் கூட்டமாக இருந்தனால என்னால் ஒழுங்காக பேச முடியல. விஷுவல்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம வந்து நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து ஊரப்பாக்கமில் இருக்குது. நம்ம வந்து பொத்தேரியில் இருக்கோம், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி கிட்ட. ஸோ இங்கேருந்து ஒரு 2 ஸ்டாப்பிங். இங்கேருந்து போயிட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் அங்கேருந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக என்னன்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஊரப்பாக்கம் ஸ்டேஷன் இறங்கியாச்சு. கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்தாச்சு. பார்த்தா யாருமே இல்லை, நானும் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். காட்டுற மாதிரிங்க. ஸோ இன்னைக்கு வந்து டிசைன்ஸ் இந்த கரெக்ஷன் வாங்கிடலாம். பார்ப்போம் என்ன நடக்குது. நான் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் பை. கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக ஷூட் போயிட்டு வெயிலில் வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்கோம். மதியானம் இன்னும் லன்ச் சாப்பிடல. ஸோ இனிமேல் தான் பார்க்கணும் என்னென்னு குக் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் நாங்கள் பண்ணல. டிசைன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், கரெக்ஷன்ஸ் கொஞ்சம் வாங்கினோம். ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு வந்துட்டு தனியாக டிசைன் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, ஒரு கேஷுவல் டே தான் இன்ஸ்டியூட்டில், அவங்க பெருசாக இல்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் வந்து பாயில் போட்டிருக்கோம். அண்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் வந்து குக் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான், அப்போ சாப்பிட்லாம் குக் ஆனோடனே.